உத்தரகண்ட் மாநிலம் சமோலியில் ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கியவர்களில் 46 பேர் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் எஞ்சியவர்களை மீட்கும் பணியில் 3வது நாளாக படையினர் ஈடுபட்டுள்ளனர். உத்தரகண்ட் மாநிலம் சமோலியில் பனிப்பாறை சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் நடவடிக்கையில் ராணுவ வீரர்கள் இரவு பகலாக ஈடுபட்டுள்ளனர். இந்தியா திபெத் எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள மலை மாவட்டமான சமோலியில் 3200 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது மனா என்ற கிராமம். இங்கிருந்து மனா பாஸ் வரை 50 கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வந்தது. கடும் பனிப்பொழிவுக்கிடையே 57 பேர் அந்த பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை ராட்சத பனிப்பாறை சரிந்து விழுந்ததில் 55 பேர் பனிக்குவியலில் சிக்கிக் கொண்டனர். அவர்களை மீட்கும் பணியில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினருடன் ராணுவ வீரர்களும் ஈடுபடுத்தப்பட்டனர். ராணுவத்தின் Mi-17 ரக ஹெலிகாப்டர் உள்ளிட்ட 6 ஹெலிகாப்டர்கள் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டன. இரண்டு நாட்களாக தொடர்ந்து நடைபெற்ற மீட்பு பணியில் இதுவரை 46 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். காயமடைந்த அவர்கள் ஜோசிமத் ராணுவ மருத்துவமனைக்கும் ரிஷிகேஷ் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விபத்தில் 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 5 பேர் சிக்கியிருப்பதாக கூறப்படுவதால் அவர்களை மீட்கும் பணியும் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. கடும் பனிப்பொழிவு மற்றும் மோசமான வானிலை காரணமாக மீட்பு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் காலையில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் தொடங்கும் வகையில் குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மீட்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்த பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் உத்தரவிட்டுள்ளார். பனிச்சரிவால் பாதிக்கப்பட்ட இடத்தை ஹெலிகாப்டரில் பார்வையிட்டு ஆய்வு செய்த அம்மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி எஞ்சியவர்களும் பாதுகாப்பாக மீட்கப்படுவர் என நம்பிக்கை தெரிவித்தார்.